அண்மையில் கிளிநொச்சியில் நடந்த முன்னாள் போராளிகளுக்கும் தமிழரசுக் கட்சி சார்பானவர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் பொழுது முன்னாள் போராளி அரவிந்தன் அவர்கள் எம்ஏ சுமந்திரன் தொடர்பில் பல காரசாரமான விவாதங்களை முன்வைத்திருந்தார். அது தற்பொழுது சமூக ஊடகங்களில் பெரும் பேசுபொருளாக மாறி வருகின்ற நிலையில் மீண்டும் முன்னாள் போராளி அரவிந்தன் ஒரு காணொலியை வெளியிட்டுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் கிளிநொச்சியில் தமிழரசு கட்சிக்கும் போராளிகளுக்குமான சந்திப்பு என்று சொல்லி விடுக்கப்பட்ட அழைப்பில் நான் கலந்து கொண்டிருந்தேன். அந்த சந்திப்பு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே தாமதமாக இடம்பெற்றது. நான் நினைக்கிறேன் அரசியல்வாதிகள் ஒரு 15 பேரும், ஊடகவியலாளர்கள் ஒரு 4-5 பேரும், என்னோட போனார்கள் ஒரு 5 பேரும் என்று பார்த்தாலும் நான் நினைக்கிறேன் ஒரு 40 தொடக்கம் 45 பேர் கலந்து கொண்டவன் நினைக்கிறேன். அதிலையும் குறிப்பாக பெண் போராளிகள் அல்லது பெண் குடும்பங்களை சார்ந்த போராளிகளாக இல்லையான்றதை பற்றி எனக்கு தெரியாது. அவர்கள் ஒரு குறிப்பிட்டவர்கள் ஒரு 10க்கு மேற்பட்டவர்கள் இருந்தவர்கள். இந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் பேசுறதுக்கான, அதாவது கருத்துக்களை கேட்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை தர சொல்லி கேட்டிருந்த நேரம், இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தவர் கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய வன்னி தமிழ் மக்கள் ஒன்றியம் என்று சொல்லி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தெரன்சிறி அவர்கள். அவர் அந்த கூட்டத்தில் அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். போராளிகள் ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒரு பதத்தோடு அவரை சொல்லியிருந்தார். இப்போ நான் அவர்கிட்ட போய் சொல்லியிருந்தேன், எனக்கு ஒரு கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை தாங்க வேணும்னு கேட்டால், இதில் தமிழரசு கட்சியின் தற்போதைய சுமந்திரன் ஐயா, அடுத்தது சிவிகே சிவஞான ஐயா, சயந்தன், சுகிர்தன் உட்பட கனவேர் இருக்கணும். அவர்கள்ட்ட இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய சந்தேகத்தையும் கேள்விகளையும் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று கேட்ட இடத்துல அவர் சொன்னார், சபை நாகரிகத்தை நீங்கள் கருத வேணும், வெளியில் வாங்கோ கதைப்போம்னு சொல்லி சொன்னார். இப்போ நான் வெளியில் போய் கதைச்ச இடத்துல அவர் அப்படியான சந்தர்ப்பம் தர முடியாதுன்ற மாதிரி சொன்னார். என்று கேட்டால், நாங்கள் ஒரு ப்ரோக்ராமை செய்து கொண்டிருக்கிறோம், பேச்சுக்கள் உரைகள் நடந்து கொண்டிருக்குது, அப்போ அது சரியில்லை. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், நீங்கள் ஒரு தவறை செய்கிறீங்கள். என்னென்று கேட்டால், போராளிகளை ஒருங்கிணைச்சு நாங்கள் ஒரு நிலப்படுத்தி கொண்டு வந்து நிப்பாட்டுறதை விட்டுட்டு நீங்கள் தமிழரசு கட்சிக்கு ஆட்சி ஏற்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். அண்ணன் கை காட்டின இது தமிழரசு கட்சின்னு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஒரு பொய்யை சொல்கிறீங்கள். அண்ணன் தமிழரசு கட்சியை கை காட்டினன்றது பிள்ளை, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் கை காட்டினவர். அப்போ நீங்கள் டெலோவையும் இபிஆர்எஃபையும் விட்டுட்டீங்கள் என்று சொல்லி சொன்னேன். அப்போ இரண்டாவே இல்லாமல் அந்த நேரம் இருந்தவேன். அப்போ அவர் அதை கேட்டுக்கொண்டு, நான் நிறைய அரசியலை படித்து போட்டு தான் நான் வந்திருக்கிறேன் இங்கே என்று சொல்லி சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், நாங்களும் குறைவாக நாங்கள் இங்கே இருந்தாலும் அரசியலை கற்றுக்கொண்டு தான் நாங்கள் அல்லது அதை படித்து கொண்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு நிறைய பாடம் எடுத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் செய்கிறது போல, நீங்கள் கிளிநொச்சிட்ட மண்ணில் நின்று போட்டியிட போகிறீங்கன்னு சொல்லிச்சுனால் உங்களுக்காக நான் மாடா உழைச்சி செருப்பா செய்கிறதுக்கும் தயாராக இருக்கணும், உங்களுக்காக பிரச்சாரம் செய்கிறதுக்கு உங்களுக்காக. நீங்கள்லாம் இந்த மண்ணில் நிற்க வேண்டிய ஆக்களாக இருந்தால் நிச்சயமாக நில்லுங்கோ, அது உங்களுடைய உரிமை, அதுக்கு நான் முழுமையான ஆதரவளிக்கிறேன். ஆனால் நீங்கள் இன்னும் சுமந்திரன் தரப்பு இப்படி வேறு ஆக்களை கொண்டு வந்து நிப்பாட்டாதீங்கோ, அவர்களுக்கு பின்னால் போகாதீங்க, அது போராளிகளுக்கு ஒரு பிரச்சனையாக முடியும்னு சொல்லியிருந்தேன். அவர் பிறகு உள்ளுக்கு வாங்க இருங்கோ பார்ப்போம் என்ற மாதிரி சொன்னார். பிறகு கூட்டம் நடந்து கொண்டு வேறு நிகழ்வுகள், பாடல்கள் எல்லாம் போச்சு. அதில் மிக உணர்ச்சி வசப்படக்கூடிய அளவுக்கு தாயக பாடல்கள் ஒலிக்கப்பட்டன. விடுதலை புலிகளுடைய பாடல்கள் நடனங்களாகவும் வெளிப்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு சிவிகே ஐயா கதைச்சார், சுமந்திரன் ஐயா கதைச்சார். மிக காரசாரமாக விடுதலை புலிகள் ஒரு பெரும் அர்ப்பணிப்பு செய்தவர்கள், அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுமந்திரன் ஐயா கடைசியாக சொன்னார். அவர்களாக அவர்கள் இப்படி கஷ்டங்கள் எல்லாத்தையும் சுமந்தவர்கள் அவர்களாக எங்களோட கட்சியில் சேர்றதுக்கான ஒரு கோரிக்கையை முன்வைக்க நாங்கள் இருகரம் நீட்டி நாங்கள் அவர்களை வரவேற்கிறோம்.
அப்போ நான் யோசித்தேன், உண்மையிலேயே போராளிகள் தரப்பாக நாங்கள் ஒரு தேர்தலை சந்திக்கணும் என்று சொல்லி சிந்திக்கிற ஒரு நிலைமையில் இருகரம் நீட்டி வரவேற்கிற அளவுக்கு நாங்கள் தமிழரசு கட்சியை போய் கெஞ்சி கொண்டிருக்கிறோமான்ற ஒரு நிலைமை இருந்தது. அதுக்கு பிறகு சயந்தன் வந்து கதைச்சு, அதுக்கு முதல் காட்சியவர் நினைக்கிறேன், சயந்தன் மிக ஆக்ரோஷமாக கதைச்சார். கவிதைகள் இதுகள் எல்லாம் விடுதலை போராட்டம் சுமதாக பெரும் கவிதைகள் எல்லாத்தையும் பிடிச்சி காய்ச்சார். அதுக்கு பிறகு சுமந்திரன் ஐயா இதெல்லாம் முடித்த உடனே 6 கதிரைகள் அடுக்கிச்சினும் அந்த கதிரைகளில் சந்தேகம் உள்ளவர்களுக்கு இதில் நாங்கள் விளக்கம் கொடுக்கப்படும் என்று சொல்லி கிட்டத்தட்ட மைக்கள் எல்லாம் கலட்டி கொண்டு எல்லாரும் போக கூட்டம் நிறைவுக்கு வந்து வர்ற நிலைமை இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நான் வந்து இந்த சபையில் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு அனுமதி கேட்டிருந்தேன், எழும்பித்தான் கேட்டிருந்தேன். எனக்கு அந்த அனுமதி மறக்கப்பட்டதாகவே அந்த அனுமதி எனக்கு தரணுமெண்ட். அப்போ அதில் இருந்து கொண்டே சொல்லிச்சிடும், சரி நீங்கள் கதைக்கலாம் என்று சொல்லி. அப்போ அதுக்கு பிறகு நான் கேட்டிருந்தேன், சிவிகே ஐயா இருந்தவர், சுமந்திரன் ஐயா இருந்தவர். அப்போ சமூக வலைத்தளங்கள்லேயும் அதை பார்க்கலாம். நான் கேட்டிருந்தேன், நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு தேசியத்தை அழித்த ஒரு ஆளாக சுமந்திரன் ஐயா இருக்கிறார், நிறைய பிரச்சனைகள் இப்படி எல்லாம் இருக்குது, நீங்கள் இப்போ தாமதமாக வந்திருக்கிறீர்கள், எங்களை ஏன் ஒரு விடுதலை புலிகள் சிறப்பாக ஏற்றுக்கொள்ள, நீங்கள் டெலோவுக்கு புலட்டுக்கு இபிஆர்எல்எஃப்க்கு எல்லாருக்கும் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொள்கிற நீங்கள் ஒரு விடுதலை புலிகளை ஏன் ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாமல் இருக்கிறீங்கள் என்று கேட்டிருந்தேன். ஆகவே நிறைந்த ஒரு ஒரு கேள்விகளை கேட்டிருந்த நேரம், அதுக்கு அதாவது எங்களை ஒரு தரப்பாக நீங்கள் இணைச்சு கொள்ள வேணும், போராளிகளை சேர்ந்து பயணிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு சிவிகே ஐயா சொன்னார், நீங்கள் எல்லாம் சேர்ந்து வந்தால் நான் வேண்டாம்னு சொல்ல போகிறதில்லை, வேந்தனிட்ட கேளுங்கோ அல்லது துளசிட்ட கேளுங்கோ அல்லது வேற்ற கேளுங்கோ, அவங்களை அப்பாண்டு தான் கூப்பிட்றவ, மிக நெருக்கமாக இருக்கிறோம், இப்போவும் கதைக்கிறேன்னு சொல்லி எல்லாம் சொன்னார். ஓகே, சந்தோஷமான விஷயம், நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அதுக்கு பிறகு சுமந்திரன் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பாதிக்கு அவர் பதிலளிக்கவே இல்லை, அல்லது அவர் வந்த குற்றச்சாட்டுகளுக்கோ அதுகளுக்கு பதிலளிக்க விரும்பவும் இல்லை. அது தர்க்கத்தை ஏற்படுத்தலாம்னு அவர் சிந்திச்சிருக்கலாம், அரசியல் ரீதியாக இதை கடந்து போக அவர் விரும்பியிருக்கலாம். அதே நேரம் சயந்தனுடனே அதில் வந்து நீங்கள் விக்னேஸ்வரன் ஐயா அல்லது ஸ்ரீதரன் ஐயா இப்படியான கடந்த சில விஷயங்கள், விடுதலை புலிகளால் நியமிக்கப்பட்ட ஆக்களை நீங்கள் நீங்கள் புலி நீக்கி அரசியலை செய்து நீங்கள் நிறைய விஷயத்தை கதைச்சதுக்கு டக்கண்டு ஸ்ரீதரன் ஐயாவை இப்போ இந்த அரங்கத்திலேருந்து அப்புறப்படுத்த விரும்புகிறீங்கள், அதனுடைய அங்கமாக உங்களுடைய ராஜேந்திர நடவடிக்கையாக அப்படி இருக்குது என்று சொல்லி சொன்னோடனே பிறகு சயந்தன் அந்த மேசையில் வந்திருந்தார். இருந்துட்டு அவர் ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டுகளை என் மீதும் சுமத்தியிருந்தார், போராளிகள் மீதும் சுமத்தியிருந்தார். ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல் எப்படி போராளிகளை புகழ்ந்து தள்ளி பேசின அதே சயந்தன் அதே வாயால் அந்த நல்ல வாயனம் நார வாயனம்னு சொல்கிற மாதிரி சயந்தன் சொல்லியிருந்தார், போராளிகள் இரட்டை முகவர்களாக வேலை செய்தவர்கள், அது என் மீதும் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு, மற்றவர்கள் மீதும் போராளிகள் அனைவருக்கும் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டாக நான் பார்க்குறேன். இந்த சுமந்திரனுக்கு தாக்குதல் நடத்துகிறதுக்கான கிளைமோர்கள் எல்லாம் வந்து புலிக்கொடிகள் வச்சு கிளைமோர்கள் எல்லாம் வைக்கப்பட்டது, அதெல்லாம் நீங்கள் வச்சிருந்தது தான். அப்போ நீங்கள் அதை கொடுத்துருக்கலாம். போராளிகள் இராணுவத்தோட போலீஸாரோடு எல்லாம் சேர்ந்து வேலை செய்தவர்கள், எதிரிகள் இந்த சூழ்ச்சிகள் ஊடாக இது நடந்திருக்கும். போராளிகள் இரட்டை முகவர்களாக வேலை செய்தவர்கள், அப்போ உங்களுக்கு வடிவாக தெரியும் என்ற மாதிரியெல்லாம் நிறைய ஒரு அவதூறான ஒரு விஷயங்களை சொல்லியிருந்தார். எந்த போராளிகளை இந்த கட்சிகளை சேர்க்க போகிறோம்னு சொல்லி கதைச்ச அதே வாய், இந்த போராளிகளுக்கு புகழ்ந்து கவிதை பாடின 10 நிமிஷத்துக்கு முன் அதே வாய் போராளிகளை மிக கேவலமாக கொச்சத்தனமாக பேசியவர்களாக இருந்தார். ஆகவே இதை உண்மையிலேயே கிளிநொச்சி ஊடகங்கள் அதில் பதிவு செய்திருந்தன. அவர்கள் உண்மையிலேயே வெளிப்படுத்த வேணும், இதை பகிரங்கமாக கொண்டு வந்து நான் பேசினதாக இருக்கட்டும் அவர்கள் பேசினதாக இருக்கட்டும் சமூக வலைத்தளங்களிலே கொண்டு வந்து போட வேணுமென்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எது நியாயம் எது நீதி என்றதை இந்த ஏனையவர்கள் அறிஞ்சு கொள்ளணும். ஆகவே நான் சொல்கிறேன் என்றால், இந்த புலிநீக்க அரசியலின் ஒரு அங்கமாகத்தான் தமிழரசு கட்சியிலேயும் சிலர் ஆதாய சூதாடிகளாக கொண்டு போய் போராளிகளை சேர்க்க முயற்சி செய்கிறார்கள். மிக அவதானத்தோடு இருங்கோ, மிக உண்மையானவர்கள் அல்ல. இவர்களை நம்பி பின்னால் போய் நாங்கள் தமிழரசு கட்சிக்காக கூட விடுத்தால் கூட தெருவில் நிற்பதுக்கு நிச்சயம். ஆகவே சயந்தன் வாரான்,
செம்பை தூக்கி உள்ளவை என்ற நிலைமை தான் இருக்கும். கவனமாக இருங்கோ. சயந்தன் தொடர்பாக மிக அவதானமாக இருங்கோ. ஏனென்று கேட்டால் எவ்வளவு தூரம் அவதூறாக பேச முடியுமோ அவ்வளவு தூரம் அவதூறாக பேசியிருந்தார். சயந்தனுக்கும் போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் இருந்தார் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒரு சிறந்த ஒரு சட்டத்தரணியாக தன்னை நிலநிறுத்தி நிறைய விஷயங்களை வாதிட்டு கொண்டு போகிற ஒரு ஆளாக இருக்கலாம். ஆனால் போராளிகளை பொறுத்தவரையில் அவர் வெறும் கால் தூசுக்கு சமம். சுமந்திரனுக்கு எதிராக தமிழரசு கட்சிக்கு எதிராக இந்த போராளிகளை ஒருங்கிணைக்கிற வேலை திட்டத்தில் நின்றவர்களுக்கு எதிராக நான் கிளிநொச்சியில் போய் கலந்து கொண்ட கூட்டத்தில் கேள்வி கேட்டதுக்காக மிக கேவலமாக போராளிகளை இரட்ட முகவர்களாகவும் இராணுவத்தினுடைய போலீஸாருடையவர்களாக அடிவரடிகளாகவும் சயந்தன் குறிப்பிட்டிருந்தார். சுமந்திரன் ஐயா மிக அருகாமையில் இருக்கக்கூடிய நிலையிலேயும் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய CVK சிவஞானம் ஐயாவும் இருந்தார். அவர்கள் கண் முன்னாலே இன்றைக்கு அதில் கலந்து கொண்டிருந்த போராளிகளுடைய அத்தனை பேருடைய பிரசன்னத்திலையும், அதில் ஒரு 30 போராளிகள் கலந்து கொண்டிருந்தால் அந்த 30 போராளிகளுடைய பிரசன்னத்திலேயும் மிக கேவலமாக விமர்சிக்கப்பட்ட ஒரு நிலையிலே தொடர்ச்சியாக வசைபாடல்களாக அவர் சம்பந்தமில்லாத விடயங்களோடு கதைச்சு கொண்டிருந்த ஒரு நிலைமையிலே நான் அந்த கூட்டத்தை விட்டு எழும்பி எனக்கும் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு சந்திப்புக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருந்தபடியாக போயிருந்தேன். இதை நான் உங்களுக்கு என்னத்துக்கு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலேயே இந்த போராளிகளை ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறவர்கள், இந்த கட்சிகளில் பயணிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அல்லது இந்த கட்சிகள் இந்த போராளிகளுக்கு என்ன விஷயத்தை முன்னிறுத்த போகுதுன்றது தெளிவாக தெரிஞ்சு கொண்டு பயணிங்க என்றால், இப்படிப்பட்ட கழுசறைகளோடு சேர்ந்து தான் நீங்கள் அரசியல் செய்ய போகிறோன்னு உங்களுக்கு சீட்டு தர்றான்னு சொல்லி சொன்னால் போய் வேண்டி கொண்டு போங்க. சரிதானே? எல்லாரும் சோறு தானே சாப்பிட்றீங்க. நீங்கள் கொண்டு போய் போராளிகளை கொண்டு போய் விற்கிறதுக்காக, உங்களுடைய ஆதாய சூதாட்டத்துக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால், போராளிகள், முன்னாள் போராளிகள் என்று சொல்லி பேரை போட்டுக்கொண்டு நீங்கள் ஒரு சிலர் இதில் குறுக்கு மறக்க மூடி கூத்தாடுறீங்க. நீங்கள் தமிழரசு கட்சியில் போய் சேர்றது நியாயமான பிரச்சனை, அதை பற்றி யாரும் மறக்க போகிறதில்லை. ஆனால் அதில் முன்னாள் போராளிகள் என்று சொல்லி போராளிகளுக்கு அழைப்பு விடுறோம்னு சொல்லி கூட்டிக் கொண்டு அதில் வச்சு கொண்டு சயந்தன் திறவழியான ஒரு ஒரு கீழ்மட்ட ஒரு அரசியலை ஒரு கேவலமான ஒரு நிலைமையில கொண்டு போய் கொண்டிருக்கிறவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கிறவன் நிச்சயமாக இராணுவ தரப்பு, போலீஸ் தரப்பு, அதுவும் போராளிகள்னு சொல்லி சொன்னால் இரட்டை முகவர்கள் என்று சொல்லி குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிற ஒரு ஆக்களோட நீங்கள் பயணித்து இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்றது தெரியல. போராளிகளுக்கான தெளிவை அல்லது சந்தேகத்தை, நீங்கள் செய்த பிழைகளை சுட்டி காட்டியோ அல்லது கேள்வி கேட்டால் நீங்கள் எங்களை துரோகிகளாகவும் இதாகும். அது இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தாண்டாப்பா இப்படி செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு பின்னால் உறவர்கள் தொடர்பாக விழிப்பாக இருங்கோ. குறிப்பாக எனக்கு அந்த பின்னுக்கு நின்று அடிச்செல்லாம் பழக்கம் இல்லை. இதில் நின்றாக்கள் வன்னி தமிழ் மக்கள் ஒன்றியம் 4-5 வருஷமாகவே அரசியல் வேலை திட்டங்களை முன்னெடுத்த தரன் சரி உண்டு. அடுத்தது கிளிநொச்சிக்கில் நின்று வேலை செய்த நிறுவனே உண்டு. அடுத்தது முத்து சொல்லி சொல்கிறவரால், அடுத்தது நான் நினைக்கிறேன் அவருக்கு தான் கர்த்தகன் சொல்லி சொல்கிறேன், கர்த்தகன். அப்போ மக்கள் நலன் காப்பகம். ஆனால் இன்னொரு பகுதி ஒன்று இருக்குன்னு கேட்டால், எனக்கு கொழும்பில் நடக்கிற ஒரு வழக்குக்கு மக்கள் நலன் காப்பகத்தினுடைய ஒருவர் தான் அரசு தரப்பு சாட்சியாக இருக்கிறார். அப்போ நான் யோசிச்சுனா என்னென்னு கேட்டால், உண்மையிலே இவங்கள் எல்லாம் நான் கேள்வி கேட்டது ஒன்றுதான். என்னுடைய கைதுக்கு கூட பின்னால் கூட சுமந்திரன் ஐயா இருக்கலாம் என்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏற்கனவே நிறைய போராளிகள் சிறைக்கு போயிட்டு வந்துட்டணும் என்றதை கேட்டிருந்தேன். நான் அதுக்கு மிகப்பெரிய வசைபாடலோடு வந்திருக்கிறேன். ஆனால் நான் இதுக்கு கவலைப்படையில்லை. என்ற உண்மையான முகத்தை இந்த போராளிகள் அறிஞ்சு கொள்ளணுமென்றதுக்காக. நன்றி.